ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு ஆயுத பூஜை வந்துட்டு கொண்டாடலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நேற்றே வந்துட்டு அம்மா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க வீடு. நம்ம வந்துட்டு ஈவினிங் போல் தான் வந்துட்டு சாமி கும்பிடுவோம் எப்போவுமே. ஸோ அம்மாவும் எப்போவுமே அப்படி தான் கும்பிடுவாங்களா, அதனால் வந்துட்டு ஈவினிங் தான் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா வந்துட்டு ஆட்டோலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் எப்போவுமே கும்பிடுவோம் வருஷம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை பண்ணாங்க. எப்போ போன ஆயுத பூஜைக்கு நான் இங்கே தான் இருந்தேன். ஸோ இந்த தடவையும் இங்கே தான் வந்தாச்சு லீவுக்கு. நெக்ஸ்ட் டைம் ஆச்சும் நம்ம வீட்டில் கும்பிடணும். ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பா எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே பாப்பா ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டா. சரி குழந்த தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடுலாம் நைட்டு எதுவும் செய்யலை. ஸோ சுண்டல், அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சரிசியில் வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்துச்சு, சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் இதுதான் செஞ்சாங்க ஆயுத பூஜைக்கு. ஸோ சிம்பிளாகவே கும்பிட்டாச்சு. தம்பி, நான், தங்கச்சி, அதுக்கப்புறம் எல்லாருமே இருந்து கும்பிட்டோம். அப்பா வர டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் மட்டும் இருந்து சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர் எதுவும் செய்யலை. இதே சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆயிடணும் அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு அம்மா செஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம். பாய்.